தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கும் நம்ம வந்து ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி, பெண்களுக்கான குழந்தையின்மை, அதை பத்தி தான் பேச போறோம். இப்போ பார்க்குறோம் இந்த மாதிரி நிறைய பெண்கள் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. பலருக்கு சக்சஸ் ஆயிருக்கு, சிலர் அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. இது என்னன்னா, ஒரு பெண் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு எந்த வயசுல திருமணம் ஆயிருக்கு, அப்புறம் என்னென்ன காரணங்கள்னால அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தை இன்மைக்கு காரணங்கள் ஏன் தள்ளி போயிட்டு இருக்கு பார்க்கணும். அதுல உடல் பருமன், ஹார்மோனல் பேலன்ஸ், தைராய்டு, இதெல்லாம், அப்புறம் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கும். மரபு ரீதியாக சிலருக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஒபிசிட்டி தான், அதை குறைக்கிறோம். தைராய்டு வந்து அந்த பெண்ணுக்கு இருந்தால் அவங்க ட்ரீட்மெண்ட்டு அப் டு டெலிவரி வரைக்கும் அவள் கட்டாயம் கடைப்பிடிக்கணும். ஆனால் வர்ற பெண்கள் நம்ம பார்க்குறோம், 1 year ஆச்சுங்க, அப்போ நான் டாக்டர்கிட்ட போனேன், மெடிசன் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கேன். இது எந்த அளவுக்கு தவறு பாருங்க. எவ்ரி 3 months ஒன்ஸ் ரெகுலர் செக்அப் போகணும், டயட்டும் ஃபாலோ பண்ணணும். இப்போ வெளிநாட்டு ஆராய்ச்சிகள்ல தைராய்டுக்கு மெடிசனே எடுக்கிறது இல்லை. சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெகுலர் எக்ஸசைஸ், ரெகுலர் டயட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட், இதுலயே தைராய்டு கண்ட்ரோல்ல வந்திருக்கு. தைராய்டு மட்டுமாக நிறைய நோய்கள் பாருங்க, உணவியல் மாற்றங்கள் மூலியமா நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். கண்டிப்பா அந்த உடற்பயிற்சியும், மன அமைதிக்கு தியான பயிற்சியும், உணவு கட்டுப்பாடும், அதை கடைபிடிக்கும் போது மிராக்கிள் நடக்குது. புரியுதுங்களா? அதிசயமானால் உண்மை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதெல்லாம் குறைபாடு உள்ள பெண்களுக்கு, சில பெண்களுக்கு நம்ம பார்ப்போம், ஏஜும் கரெக்டா இருக்கும், திருமணமானதும் கரெக்டா இருக்கும், அந்த பெண்ணுக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது, ஹஸ்பண்ட்க்கு எந்த பிரச்சனை இருக்காது, ஆனா கன்சீவ் இருக்காது. அந்த மாதிரி கேஸஸும் நம்ம பார்க்கிறோம். அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபெர்டிலிட்டி அப்படின்ற ஒரு கேடர் பிரிக்கிறாங்க. எந்தவித குறைபாடும் இல்ல, ஆனா கருத்தரிக்கல. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ்க்கும் அந்த உணவு முறை மாற்றங்கள்னாலையும் வைத்தியங்கள்னாலையும் மேடமோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, சென்னையை சேர்ந்த ஒரு பேங்க் ஆபீசர் லேடி, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஷோரூம்ல மேனேஜர். இந்த கப்பல் பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்க ரிப்போர்ட்ஸ் கரெக்டா இருக்கு, நார்மலா இருக்கு, ஹைட்டு, வெயிட், எந்த பிரச்சனையுமே இல்லை. டயட்டா நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த டயட்டை ஆல்ரெடி அவங்க அழகா ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க, மேடம் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லைம்மா, நீங்க கொஞ்சம் வேலையில வந்து லீவ் போட்டுருங்க, உங்க ஹஸ்பண்ட் போயிட்டு வரட்டும், நீங்க ஒரு 2 months லீவ் போட்டு நான் சொல்ற மாதிரி ஜென்ரல் ட்ரீட்மெண்ட், மெடிசன்ஸ் அப்படி நம்ம கொடுக்கலாம். டயட் இன்னும் கொஞ்சம் போஷக்கா என்னென்ன நீங்க பர்டிகுலரா இன்னும் அடிஷ்னலாக கொஞ்சம் சேர்த்துக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. எடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா கரெக்டாக கன்சீவ் ஆனாங்க, அழகான ஆண் குழந்தை. அதனால பார்க்கணும். ஏன்னா அவளுக்கு அந்த ஒர்க் டென்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். ஏன்னா டெய்லி இவங்க இருக்கிறதே 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. அப்போ காலையில் இவங்க அவசர அவசரமாக எழுந்து சமைச்சு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, டயட்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த வேலைக்கு போகக்கூடிய அந்த மன உளைச்சல், அந்த அவசரம், அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். ரொட்டீன் லைஃப் ஸ்டைல், அதுவும் ஒரு காரணம். கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் சிட்டில எல்லாம் சொல்லவே தேவையில்லை. வீட்டை விட்டு கிளம்பணும், அப்புறம் ஆஃபீஸ் போகணும், பேங்க் ஒர்க்குன்னா இன்னைக்கு ரொம்ப டென்ஷன் தான். அதுவும் வில்லேஜ்ல எல்லாம் நான் பாக்குறேன், அந்த பேங்க்ல வரவங்க எல்லாம் கொஞ்சம் படிக்காதவங்களாம், அப்படியே அவங்க கேட்குற கேள்விக்கு அந்த பேங்க் ஸ்டாப் ஆவாங்க பாரு, டென்ஷன், பாவம் சாப்பிடக்கூட ஒரு டைம் இருக்காது, அவ்வளோ அங்கே கூச்சல் குழப்பம் ஏற்படும். இந்த மாதிரி அதாவது மனநிலையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கு. இந்த மாதிரி அந்த பேஷண்டோட ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும் முடியுமான்னா சோர்ஸ் நிறைய இருக்கு. அது பேஷண்ட் கடைபிடிக்கிறத பொறுத்து அவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குது. ஆமா, ட்ரீட் தி காஸ் அப்படிம்பாங்க. காரணத்தை என்ன அப்படின்னு கம்ப்ளீட் கேஸ் டேக்கிங் எடுத்து காரணத்தை ட்ரீட் பண்றோம். காரணத்தை ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாருங்க நல்லாவே ரிசல்ட் வருது அப்படின்னு மேடம் சொல்றாங்க. என்ன நேரத்திலே இது போல எந்த குறைபாடுகள் இருந்தாலும் எங்களோட தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.